இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்திலே இவ்வளவாய் பயன்படுத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். பல்வேறு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்விலே பல்வேறு காலகட்டங்களிலே இயேசு நம்மை சந்தித்து நம்மை நெறிப்படுத்துகிறார். நம்முடைய காரியங்களிலே மாறுதல்கள் தேவைப்படும் போது அந்த மாறுதல்களை கொடுத்து நம்மை மகிழ்விக்கிறார். இந்த நாளிலும் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும்படியாக அவர் நம்மை சந்திக்கும் ஒரு காரியத்தை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த ஜனங்களாக தேவன் தேர்ந்தெடுத்திருந்த ஜனங்கள். அவர்கள் எகிப்துக்கு போகும்போது அடிமைகளாக இல்லை, சுயாதீனர்களாக போகிறார்கள். யோசேப்பின் மூலமாக யாக்கோபு அழைக்கப்பட்டு அவர்கள் ஒரு தேசத்திலே, செழிப்பான தேசத்திலே காணப்படுகிறார்கள். அப்படியாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சந்ததி எகிப்திலே ஒடுக்கப்படுகிறது. நெருக்கங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் அதிகமாக அவர்களுக்கு வரும்போது, அவர்கள் அதிகமாக நெருக்கப்படும் போது தங்கள் பலன் குன்றி போகத்தக்கதாக அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். அவர்களை ஒடுக்குபவர்கள் ஒரு பாரபட்சம் இல்லாமல் அவர்களை நடத்தும் போது அவர்கள் தேவனிடத்திலே முறையிடுகிறார்கள். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா இப்படி நெருக்குகிறார்கள் என்று முறையிடும் போது தேவன் இறங்கி அவர்களை மீட்கும்படியாக அவர்களை சந்திக்கிறார். அவருடைய பாடுகள் உபத்திரவங்களை விட்டு நீக்கும்படியாக அவர்களை சந்திக்கிறார். மேலும் அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள், அவர்களை துன்பப்படுத்தினவர்களுக்கு நீதி சரிகட்டும்படியாக அவர்களுக்கு எதிராக நின்று கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். இப்படியாக பல்வேறு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வரும்போது இந்த சாத்தான் பல நேரங்களிலே நமக்கு வாழ்க்கையிலே பாடுகளை கொண்டு வருவான், உபத்திரவங்களை கொண்டு வருவான். பல மனிதர்கள் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும்படியாக பல பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வருவார்கள். வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே அல்லது வீடுகளிலே அல்லது பிஸ்னஸ் பண்ணுற இடத்திலே, பல்வேறு இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே என்று பல்வேறு இடங்களிலே நம்மை ஒடுக்கும்படியாக, நம்மை உபத்திரவப்படுத்தும்படியாக அவர்கள் நமக்கு விரோதமாக காரியங்களை நடத்துவார்கள். அப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படியாக இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது தேவன் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி சந்தித்தாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய ஒடுக்குதலையும் நம்முடைய உபத்திரவங்களை விட்டு நீக்கி நம்மை மறுபடியுமாக நம்மை அதிலிருந்து விடுவித்துக் கொள்வார். நாம் இதுபோல ஒடுக்கத்திலும் உபத்திரவங்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவேளை நாம் ஒடுக்கத்திலும் சிக்கிக்கொண்டோமானால் அந்த உபத்திரவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் உலகத்தினுடைய அனித்தியமான காரியங்களிலே நாம் கவனம் செலுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களின்படி நம்மை தற்காத்து கொண்டு நீதியும் நியாயம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே கர்த்தர் கொடுத்த வேத வசனங்களின்படி, அவர்களை கட்டளையின்படி நீதி நியாயம் செய்து செம்மையான வழியிலே நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்தின் மக்கள், இயேசுவை அறியாத மக்கள், அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்விலே எந்த பாடுகளோ உபத்திரவங்களோ ஏற்படுவது இல்லை. அவர்கள் சந்தோஷ மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் வாழ்வதை நாம் பார்த்திருப்போம். மேலும் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், தேவாலயத்துக்கு வருவார்கள். ஆனால் அவர்கள் உலக வாழ்க்கையிலும் இருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தியானிப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற மக்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் அதிகமாக வராது. ஆனால் உண்மையாக நீதியும் நியாயம் செய்யும்படியாக அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்காக ஒப்பு கொடுத்த மக்களுக்கு
பாடுகள், உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே அதிகமாக வரும். பல்வேறு சோதனைகளிலே சிக்கிக்கொள்வார்கள். இந்த சோதனை எல்லாவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிப்பார். ஏனென்றால் அவர்கள் கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து அவர்கள் ஜெபங்களை கேட்டு அவர்கள் பதில் தந்து அவர்களை விடுவிப்பார். நீதிமான்களாய் வாழும் போது அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு கேட்பார். நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மை சந்தித்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்து நம்மை விடுவிப்பார். மேலும் பல நாட்களாக பல்வேறு சோதனைகளிலே அதிகமாக உபத்திரவப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில உபத்திரவங்கள் நீங்குவதற்கு பல காலங்கள் ஆகும். இவையெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமானால் 2 கொரிந்தியர் 1:4 வாசிக்கிறோம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எங்கள் உபத்திரவத்தினாலும் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். எந்த உபத்திரவங்களினாலும் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்காக பல்வேறு மக்கள் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நீதிமானாக வாழ்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு விடுதலை தருவார் என்பதை அறிந்திருக்கிறவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் தம்முடைய உபத்திரவங்களை நிச்சயமாக மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருப்பார்கள். அந்த பொறுமை அவருடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். தேவன் மேல் உள்ள பற்றுதலை அதிகரிக்க செய்யும். தேவன் அதை பார்ப்பார். அவர்கள் உபத்திரவங்களை நீக்கி போடுவார். நீண்ட காலமாக இதுபோல உபத்திரவங்கள் பாடுகள் இருக்கும்போது அவர் நமக்கு உணர்த்துவது, இதே போல பாடுகள் உபத்திரவங்களோடு இருக்கிற மக்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனை இயேசுவை அறியாதவர்கள். அவருடைய பாடுகள் உபத்திரவங்களிலே உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களுக்கு இந்த உபத்திரவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே நீ அந்த உபத்திரவங்களின் ஊடே அந்த உபத்திரவங்களில் இருக்கிற மக்களுக்கு நீ ஆறுதல் செய்ய வேண்டும். அப்படியே அதற்காகவே இந்த உபத்திரவங்களை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறார் என்றாலும் நாம் பின்மாற்றமாக சென்று நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடாதபடி நாம் அவருக்குள்ளாக நம்மை காத்துக்கொண்டு விசுவாசத்தில் தரித்திருந்து நம்மை போன்று உபத்திரப்படுகிறவர்களுடைய உபத்திரவங்களை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். மேலும் ரோமர் 5:4-5 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் உபத்திரப்படுவதற்காக நாம் ஆறுதல் செய்கிறோம். அப்படியாக ஆறுதல் செய்யும் போது இயேசு கிறிஸ்து அதை பார்ப்பார். இயேசு கிறிஸ்து நம்மை அதற்காக தான் வைத்திருக்கிறார். நாம் அப்படியாக மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது நம்முடைய உபத்திரவங்களை இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். அவர் மேல் வைத்த நம்பிக்கை இதில் போடப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம். இயேசு மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, நாம் நீதிமான்களாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துக்காக உபத்திரவங்களை நாம் சகிக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்முடைய உபத்திரவங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலங்களிலே நாம் படுகிற உபத்திரவங்களை மாற்றுவார். வியாதியினால், வறுமையினால், வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே அல்லது குடும்பங்களிலே பல உபத்திரவங்களை சந்திக்க நேரிட்டாலும் இயேசு கிறிஸ்துக்களாக காத்துக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து நம்முடைய உபத்திரவங்களை நிச்சயமாக மாற்றி போடுவார். அநேகருக்கு ஆறுதல் கூடும்படியாக வைத்திருக்கிறார். அநேகரை நாம் அவருடைய மந்தைக்குள்ளாக கூட்டி வருவதற்காக இயேசு கிறிஸ்து கிருபை செய்வார். அவருடைய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. அப்படியாக அவர் நம்மை சந்தித்து மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தும்படியாக, தேர்தல் படுத்தும்படியாக நம்மை ஒரு பயனுள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் உபத்திரவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவது இயேசு கிறிஸ்துவே என்பதை அறிந்திருக்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களும் அவருடைய உபத்திரவங்களிலிருந்து விடுபடும்படியாக இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவித்து அவருடைய ஆறுதலை கொடுத்து அவர்களையும் இயேசுவண்டை திருப்பும் போது இயேசு நம்மை வைத்திருப்பதற்கான பலனை நாம் பரலோகத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசு கிறிஸ்து நம்முடைய உபத்திரங்களை மாற்றும்படி நம்மை சந்திக்கும் போது நம்முடைய உபத்திரங்களை மாற்றுவார். மற்றவர்களுடைய உபத்திரங்களை மாற்றும்படியாக நம்ம வைத்திருக்கிறார். அதை அறிந்து நாம் செயல்பட்டு மற்றவர்கள் உபத்திரவங்களிலே நாம் ஆறுதல் செய்கிறவர்களாக காணப்படும் போது இயேசு நம்முடைய உபத்திரங்களை மாற்றி நம்மை மகிழ செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நேரத்திலும் உபத்திரவங்களில் இருக்கிறவருடைய உபத்திரவங்களின் அற்பமாக எண்ணாமல் அதை விடுவிக்கிற சித்தமாக இருக்கிறேன். எல்லா உபத்திரவங்களிலையும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறவர்களாக நாங்கள் காணப்படவும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆண்டவரே அவர்களை தேற்றி அதன் மூலமாக நாங்களுடைய உபத்திரவங்களை தேவரே நீர் நீக்கி போடுவீர், நீ எங்களை சந்திப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியாக நீர் எங்களை சந்தித்து எங்களுடைய உபத்திரவங்களை நீக்கி போட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
மகிமை மகிமை